என்ன இன்னுமா வாழைப்பூ வாஞ்சிட்டு இருக்கீங்க? இந்தாம்மா முடிஞ்சு போயிடுச்சுமா. எந்த வேலையும் உருப்படியா செய்யாதீங்க. என்ன பண்ண எல்லாம் என் தலையெழுத்து. இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும்னு எழுதி வச்சிருக்கு. ஏங்க உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன் சொன்னீங்க, என்னாச்சு? 1000 இந்த ஒரு மாசத்துல. ஏங்க நான் பார்லர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 50,000 பணம் கேட்டிருந்தேன்ல, அது எங்க அம்மாவே ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்கங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, என்ன? உங்க அம்மாவை ஆசிரமத்துல சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேங்க. அதுக்கு என்னப்பா? அவங்கள வச்சு நம்மளால பார்க்க முடியாதுங்க. ஆசிரமத்துலன்னா அவங்கள நல்லா பார்த்துக்குருவாங்க. அவங்க நம்மளை விட கேரிங்காக பார்த்துப்பாங்கங்க. வீட்டில் வச்சுட்டு நம்மளால பார்க்க முடியாது. வீட்டில் குழந்தையெல்லாம் இருக்காங்க. அதனால அங்கே ஆசிரமத்தில் விட்டு அவங்க நல்லா பார்த்துக்குருவாங்கங்க. அங்கன்னா அவங்க ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. சீக்கிரம் என்னன்னு பாருங்க. சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்க. போனுக்கு சார்ஜர் போட்டிருந்தேனே, சுவிட்சை யார் ஆஃப் பண்ணா? நான் தாம்மா. எதுக்கு ஆஃப் பண்ணீங்க? நீ அம்மா நேரம் மட்டும் ஓடுன்னு. ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்க? இந்த வேலையெல்லாம் நான் உங்களை பார்க்க சொன்னேனா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை பார்த்து எனக்கு தலைவலி வர வச்சுட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை தொலைக்கணும். எங்க கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். அப்புறம் அந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கணுங்க. எதுக்கு? அப்பதான் ஆசிரமத்துல சேர்ப்பாங்களாங்க. சீக்கிரம் பாருங்க, என்னாலலாம் இருக்க முடியல இங்க. அவங்களெல்லாம் என்னால பார்க்க முடியாதுங்க. என்ன சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா. என்னம்மா திடீர்னு? தம்பி தாம்மா வர சொல்லுச்சு, அதான் வந்தேன். என்னங்க என்னங்க இங்க வாங்க. என்னங்க எங்க அம்மா வர சொல்லிருக்கீங்க திடீர்னு? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. இல்ல, ஒரு முக்கியமான வேலை, அதான் அத்தையை வர சொன்னேன். என்ன முக்கியமான வேலை? நான் சொல்றேன். அத்தை நீ உள்ள போ. நீங்க போய் உள்ள பேக் வைங்கம்மா. ஏங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேக்குறீல்ல? அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும், அதுக்கு தான் உங்க அம்மா வர சொன்னேன். என்ன பேப்பர்ல கையெழுத்து வாங்குனீங்க? அது உங்க அம்மாவை ஆசிரமத்துல சேர்க்கறது. ஆசிரமத்திலயா? எதுக்கு? இல்ல, எங்க அம்மாவை ஆசிரமத்துல சேர்க்கணும்னு சொன்னேன்ல, அதான் கூட துணைக்கு வேணும். அதனால உங்க அம்மாவும் எங்க அம்மாவோட சேர்ந்து ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கு பேப்பர்ல கையெழுத்து வாங்கினேன். ஏங்க உங்க அம்மாவை தானங்க சேர்க்க சொன்னேன், ஏன் எங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏன் எங்க அம்மா மட்டும் வயசான கிழவி ஆசிரமத்துல சேர்க்கணும், உங்க அம்மா குமரியாக்க ஆசிரமத்துல சேர்க்கக்கூடாதா? ஏண்டி உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு! சம்பாதிச்சு போறேன்ல அந்த திமிருடி உனக்கு. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏய், அரஞ்சன்னு வச்சுக்க. உங்க அம்மா உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் எங்க அம்மா, புரியுதா?
எப்பவுமே தெரிஞ்சுக்க, எங்க அம்மாவை உங்க அம்மாவை நீ நினை, உங்க அம்மாவை எங்க அம்மாவை நினைக்கணும். அதுதான் குடும்பம், புரியுதா? வயசானவங்களை வச்சு நீங்க கூட பார்க்க முடியல, பின்னாடி வர காலத்துல நீ வயசாதாண்டி போவ, அப்போ உன் புள்ள அதுதானே செய்வேன். ஏய், வயசானவங்கடி பாவம். இனிமே இந்த மாதிரி தப்பான எண்ணத்துல நினைக்காத. ஏய், எங்க அம்மாவை நீ மாமியாரும் பார்க்க வேணாம், உங்க அம்மாவும் நினைச்சு பார்க்க வேணாம். அட்லீஸ்ட் வயசானவங்களாவது கொஞ்சம் இறக்கப்படும் நினைடி. பாவம், அது அதுவாடு இருந்து போகுது, புரியுதா? இனிமேல ஒழுங்கா திருந்த போகுது.